ஓகே, நிறைய பேர் ஏன் இன்னும் வீடியோ வரல, இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டீங்க, யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் கேட்டீங்க. ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலைகளை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே 1 மாதம் ஆயிடுச்சு, இல்லை 3 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இனிமேட்டு இருந்து ரெகுலராக வாரம் வீடியோ வரும். அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டாபிக், மணி. ஸோ ஒரு உயிர் பிறந்ததுலேருந்து ஒரு ஆளை பாடலில் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காசுன்றது தேவை. பணம் பத்தும் செய்யும், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட், மணி 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 மணி. நம்ம லைஃபே பார்த்திங்கன்னா இந்த மணியை சுற்றி தான் ரிவால்வ் ஆகுது. பட் டு யூ ஆக்சுவலி நோ ஹவு மணி ஒர்க்ஸ்? ஸோ இது வரைக்கும் நீங்கள் மணி பற்றி என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க? பணமா அதை சேர்த்து வைக்கணும், பணமா இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும், சிக்கனமாக செலவு பண்ணணும், பணம் பத்தும் செய்யும், பணம் வச்சுருவோம்னா கெட்டவன். ஸோ இந்தமாரி தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. Of course, we are from middle class. But today, I'm going to share my entire knowledge I learned from these years to you. So once money எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் மணியை பற்றி ஒரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இட் ஜஸ்ட் அ ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா மணி வில் கம் பேக் டு யூ. ஸோ இதெல்லாம் எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, I actually earned a lakh a month at a very very young age. So I have clear authority to speak on this topic. So எத்தனை ஹைப்லாம் போதும், let's get into the video. முதல் விஷயம், how to make money and how money actually works. நீங்கள் புரிஞ்ச வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களால் மணியை மேக் பண்ணலாம் முடியாது. ஒரு மணியை அப்படியே உங்கள் வீட்டிலேருந்து தோண்டிலாம் எடுக்கலாம் முடியாது. மணியை மற்றவங்ககிட்டேருந்து எடுக்கணும். இந்த உலகத்தை எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது, நம்ம தான் நூதனமாக எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவணும். திருட்டு முறையில் இல்லை, நல்ல முறையில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் வேல்யூ தரணும். when you provide value, money will come to you. ஸோ வேல்யூனா என்ன? how value is created? ஸோ value created when a pain is solved and time is saved up. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி தான். value is equal to pain plus saving time. that's it. சிம்பிள். இது நீங்கள் எங்கே வேணால் பொருத்தி பாருங்கள். இப்போ என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன், மல்லிகடை. பிகாஸ் எங்கள் அப்பா மல்லிகடை வச்சுக்கிறாரு, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மல்லிகடையில் தான். ஸோ இப்போது 7.5 முக்கன்னு ஒரு ஆள் இருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா வாங்கணும். இப்போது அதை அவன் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும்னு வைங்களேன். அவன் வீட்டிலேருந்து எழுந்திருக்கணும், வண்டி சாவி எடுக்கணும், வண்டியில் உட்காரணும், அங்கே போகணும், அங்கே வெயிட் பண்ணணும், அங்கே வாங்கணும். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் டைம் இன்வால்விங் அண்ட் பெயின் இன்வால்விங். ஸோ இப்போ மல்லிகடையை நாங்கள் என்ன பண்ணுறோம், அவன் லொக்கேஷனில் கடை போட்டதுனால அவனோட பெயின் அண்ட் அவனோட டைமையும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சால்வ் பண்ணுறோம். இது ரெண்டுமே சால்வ் பண்ணனால அவன் அந்த சேமியாக்கு எங்களுக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா தரான். ஸோ தட்ஸ் ஹவ் மல்லிகை கடை ஒர்க்ஸ். வி ஆர் சால்விங் பீப்புள்ஸ் ப்ராப்ளம் அண்ட் சேவிங் டைம். ஸோ அதனால் அவங்க எனக்கு 2 ரூபா ப்ராஃபிட் தராங்க. சிம்பிள். பட் ஜெப்டா பார்த்திங்கன்னா மல்லிகை கடையோடு அதிகமாக சம்பாதிப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் பீப்புளோட பெயினையும் சரி டைமையும் சரி ரொம்பவே அதிகமாக சால்வ் பண்ணுறான். ஏன்னா அவன் வீட்டிலே போய் டெலிவரி பண்ணுறதுனால. ஸோ அவன் எங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறான். ஸோ அதுவே நீங்கள் ஒரு ரிச் பீப்புளுக்கு வேல்யூ தந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க உங்களுக்கு அதிகமாக பே பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களோட டைம் வந்து ரொம்பவே வேல்யூபிள். ஸோ அவங்களோட பெயினையும் டைமையும் நீங்கள் சேவ் பண்ணால தே வில் பே யூ மோர். இப்போது எனக்கு வந்து நீங்கள் முடி வெட்டிங்கன்னு வைங்களேன், நான் மேக்ஸிமம் உங்களுக்கு 500 தான் தருவேன். பட் இதுவே நீங்கள் தோனிக்கு வெட்டிங்கன்னா ஹி பேஸ் மோர் தென் 10,000 or 15,000 20,000. பிகாஸ் அவரோட டைம் அவ்வளோ வேல்யூபிள். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணணும், நாலேஜ். அந்த டாபிக் வந்து நம்ம கடைசியாக பேசுவோம். ஸோ இப்போதைக்கு the money making formula is value, and value is equal to solving people's problem, which is people's pain, plus saving their time. சுற்றி இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பெயின் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அவங்க டைமை சேவ் பண்ணணும்னு நினச்சின்னு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் பண்ணுறேன், நீ எனக்கு பே பண்ணிங்கன்னா நிச்சயமாக they will do. Now we are going to see ஹியூமன் எமோஷன். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளே நினச்சிட்டு இருக்கிற ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே ஒரு லாஜிக்கலான பீயிங். நம்ம எல்லா விஷயத்துமே லாஜிக்காக தான் வாங்குவோம். எமோஷனாக என்னை யாரையும் ஏமாற்ற முடியாது நினைப்பீங்க. பட் நீங்கள் வாங்குகிற பென்சிலிருந்து கார் வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் derived by your emotion. Because humans are emotional beings. And this is where you spend a lot of money and big companies are making a lot of money by using your emotions. ஒன்றுமே இல்லை, ஒரு பீப்புளோட எமோஷனல் ஸ்டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா மணி வில் கம் டு யூ. நெகட்டிவ் எமோஷனாகவே ஃபீல் பண்ணிங்கன்னா அவனை நீங்கள் பாசிட்டிவ் எமோஷனாக நீங்கள் ஃபீல் பண்ண வச்சுட்டிங்கன்னா யூ கேன் ஏர்ன் லாட் ஆஃப் மணி. இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ புரியாது, பட் நான் சொல்ல உங்களுக்கு எல்லாமே புரியும். உங்கள் பாஸ்ட் லைஃப் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து பாருங்களேன்.
சின்ன வயசில் நீங்கள் அப்சரா பென்சில் வாங்கினீங்களா இல்லை நட்ராஜ் பென்சில் வாங்க ப்ரிஃபர் பண்ணீங்களா? உங்கள் வீட்டில் எது வாங்கி தந்திருப்பாங்க, இல்லை நீங்களே எது வாங்கியிருப்பீங்க? அஃப்கோர்ஸ் அப்சரா பென்சில் தான். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் see this in the perspective of human psychology. நீங்கள் அப்சரா பென்சிலை வாங்கலை, அந்த அப்சரா பென்சில் தர ஃபீலிங்கை தான் வாங்குனீங்க. என்ன ஃபீலிங்கை வாங்குனீங்க பார்த்தீங்கன்னா, த ஃபீலிங் ஆஃப் குட் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ஸ்டேட்டஸ். சிம்பிள். ஏன்னா நீங்கள் அப்சரா பென்சிலோட ஆடு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ஆடில் அந்த பென்சில் எப்படி எழுதும், அந்த பென்சிலோட பெனிஃபிட்ஸ் அதை பற்றிலாம் அவங்க கண்டுருக்கவே மாட்டாங்க, அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற விஷயம்லாம் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டேட்டஸ் அண்ட் 105 மார்க் நீங்கள் எடுக்கலாம் அந்த பென்சில் எழுதலாம் அண்ட் டாப்பர் ஃபீலிங். ஸோ இந்த ஃபீலிங்கை தான் விற்றாங்களே தவிர அவங்க என்றைக்குமே பென்சிலை விற்கல. நம்மளும் அந்த ஃபீலிங்கை தான் வாங்கணுமே தவிர பென்சிலை வாங்கலை. இதை ரொம்பவே சூப்பராக பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமா. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி. வாட் டு சினிமா டூ? சிம்பிளி செல் எமோஷன்ஸ். அவங்க உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் டேஞ்சபிளாக கொடுக்கல, இன்டேஞ்சபிளான ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட விற்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்பவே காண்டாகவும் இருக்கும். ஸோ அந்த காண்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு ஒரு 2 மணி நேரம் எஸ்கேப் ஆகி 2 மணி நேரம் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய், அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம சினிமாவுக்கு போகிறோமே. ஏன்னா இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் ஃபீல் பண்ண முடியல. ஸோ வி ஆர் கோயிங் டு சினிமா டு கெட் தோஸ் எமோஷன். ஸோ அந்த எமோஷனை வாங்குறதுக்காக தான் நம்ம 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்காக தான் சினிமாவுக்கு 200 ரூபா கொடுக்குறோம். இன்னும் சில பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஷோவுக்கு 2000 ரூபா கொடுத்துலாம் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமான எக்ஸைட்மெண்ட்டும் அதிகமான ஹாப்பினஸும் வேணும். தட்ஸ் வை தே ஸ்பெண்டிங் 2000 வித்தவுட் திங்கிங். ஏன்னா ஒரு பொருளுக்கு உங்களால் விலை சொல்ல முடியும், ஒரு எமோஷனுக்கு உங்களால் விலையே சொல்ல முடியாது. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கானியே வெஸ்ட் கூட சொல்லியிருப்பாரு. You say you love sneakers, right? Yeah. You can't calculate love. Do you love seeing these? I love seeing them. I'm just curious What's the feeling that you get? Joy. So when you get joy, do you try to calculate? You know, like... ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன். ஹவு மச் டூ யூ லவ் யுவர் மாம்? உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பை, அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்புக்கு ஒரு வேலை சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. பொருளுக்கு வேலை சொல்லலாம், ஆனால் எமோஷன்ஸுக்கு வேலை சொல்ல முடியாது. எமோஷனுக்கு அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் வேலை. லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னோட ஒரு அடிடாஸ் ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸோட விலை பார்த்தீங்கன்னா 2100 ரூபா. அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் வாங்கினா எனக்கு 100 ரூபாயிலே கிடச்சிருக்கும். அந்த 2 ஷார்ட்ஸுமே என்னோடய ப்ரைவேட் பார்ட்டை தான் மறைக்க போகுது, ஒன்றுமே பெருசாக எதுவும் இல்லை. பட் வை டிட் ஐ ப்ரிஃபர் அடிடாஸ் ஷார்ட்ஸ் பை பேயிங் 2000? ஏன்னா நான் அடிடாஸ் ஷார்ட்ஸ் வாங்கலை, நான் வாங்கினது ஸ்டேட்டஸ், கம்ஃபோர்ட் அண்ட் அத்லெட் ஃபீலிங். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் நான் வாங்கினேன் தவிர அந்த ஆக்சுவலான பொருளை நான் வாங்கவே இல்லை. அடிடாஸை பார்த்தீங்கன்னா கூட அந்த ஷார்ட்ஸ் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக குவாலிட்டியாக இருக்குலாம் காமிக்க மாட்டாங்க. அந்த ஷார்ட்ஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வேர் பண்ணிட்டு ஒரு டென்னிஸ் ஆடுற மாதிரியோ கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான் காமிச்சுனே இருப்பாங்க. பிகாஸ் they are not selling the products, they are selling the feeling. ஏன்னா நீங்கள் ஒரு குண்டூசி வாங்க போகிறதுலேருந்து ஒரு கார் வாங்க போகிற வரைக்கும் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் எமோஷன். ஏன்னா ஒரு பேசிக் நீட்ஸ் பொருளை வாங்குறத தவிர நம்ம வாங்குகிற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா எமோஷனை பேஸ் பண்ணி தான். ஏன் பேசிக் நீடே நம்ம எமோஷன் பேஸ் பண்ணி தான் வாங்குகிறோம். நீங்கள் சாதா பருப்பு வாங்கிங்களா இல்லை உதயம் பருப்பு வாங்குவீங்களா? உதயம் பருப்பு தான் வாங்குவீங்க. பிகாஸ் அவங்க பண்ண பிராண்டிங் அப்படி, பருப்பை விற்கிறத அவங்க ஃபீலிங் தான் விற்றாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி பிராண்டிங்க்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டேப்பில் இருக்கிற தண்ணியை எடுத்து மாற்றவன்ட்டு விற்றீங்கன்னு வைங்களேன், அவன் 10 ரூபாய்க்கு தான் வாங்குவான். அதே தண்ணியை நீங்கள் விராட் கோலியில் கொடுத்துட்டு விராட் கோலி ப்ரொமோட் பண்ண சொன்னீங்கன்னு வைங்களேன், அதே தண்ணியை 500 ரூபாய்க்கு கூட வாங்க ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் தண்ணியை செல் பண்ணல, விராட் கோலியோட எமோஷன்ஸே நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சதுரங்க வேட்டையில் கூட அந்த தண்ணியை மார்க்கெட் பண்ணி சூப்பராக செல் பண்ணுவாங்க. ஸோ இனிமேட்டு ஜஸ்ட் டிவி போட்டோமா, டிவி பார்த்தோமா அப்படிலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, நான் கிரிக்கெட் பார்க்கும்போதெல்லாம் சரி, கிரிக்கெட் நடுவில் ஒவ்வொரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்தில் பொருளுக்கும் அவன் காட்டுற விளம்பரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பொருள் என்னமோ இருக்கும், இவன் ஏதோ டான்ஸ் ஆன இருப்பான். அப்போல்லாம் யோசிச்சுப்பேன், ஏன் சம்மந்தமேலாம் இருக்குது? சம்மந்தம் இருக்குது. இப்போ கொக்கோ கோலா ஆடு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது எல்லாருமே டான்ஸ் ஆடின்னு சிரிச்சிக்கின்னு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுவே நீங்கள் டெய்ரி மில்க் ஆடு பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லாருமே லவ்விங்காக, கேரிங்காக, ஹக்கிங்காக இருப்பாங்க. இதே நீங்கள் க்ளோஸ்அப் விளம்பரம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே வாயில் இருந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஸ்மெல் வர மாதிரியும், அந்த ஸ்மெல்னால ஒரு ஃபீமேல் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும், அப்புறம் சென்ட் விளம்பரம்னா பின்னாடி பொண்ணுங்க ஓடி வர மாதிரியும். they don't care about the products, they are all selling the emotions. We are falling for the emotions. And share market அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? fear of losing money and greed of wanting more. இது ரெண்டுத்தினால தான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மேலே கீழே இறங்கிட்டு அது ஒர்க்கே ஆகுது. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி டிசிஷன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் by human emotions. You can't reject that fact.
now we are going to see the problem of money. இதுவே நீங்கள் புத்தராக இருந்தாலும் சரி, ஜீசஸாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணவாக இருந்தாலும் சரி, ஈவன் முஸ்லீம் காடாக இருந்தாலும் சரி, யோகிஸ், புத்தர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே துணி தான் போடுவாங்க. துவச்சி போடுவாங்க. அதேமாரி ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், they don't need other things to make them happy. They are happy by being themselves. அப்போ என்னடா சொல்ல வர, எங்களெல்லாம் சாமியாராகவே மாறிய சொல்கிறியா, எங்களுக்கெல்லாம் ஆசை பாசம் எதுவுமே இருக்கக்கூடாது, நாங்களாம் எதுவும் வாங்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஃபக் நோ. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், பணத்தை ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். பணம்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரெஸ் வாங்குறது பிடிக்கும், கார் வாங்குறது பிடிக்கும், வீடு வாங்குறது பிடிக்கும், எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் எதுவுமே தப்பு இல்லை. ஸோ பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, when you are not fulfilled with yourself, when you can't find happiness within yourself, that's when the problem arise. இப்போ என்கிட்ட ஹாப்பினஸ் இல்லை, என்கிட்ட ஒரு ஹோல்னஸான ஃபீலிங் இல்லை, என்கிட்ட லவ்விங் ஃபீலிங் இல்லை, என்கிட்ட ஒர்த்தி ஃபீலிங் இல்லை, எந்த ஃபீலிங்குமே இல்லை. ஸோ இந்த ஃபீலிங்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறாக ஒவ்வொரு பொருளாக நான் வெளியேருந்து வாங்க போகிறேன். அந்த காரு, அந்த வீடு, அந்த ஸ்டேட்டஸ், அந்த பொண்ணு, இது எல்லாத்தையும் வாங்கி நான் உள்ளே இருக்கிற கேப்பை நான் அடைக்க போகிறேன். நீங்கள் அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தென் இப்போ அந்த வெளியே இருந்த பொருளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் அடிமை. ஏன்னா சப்போஸ் அந்த பொருளை உங்கள்கிட்ட எடுத்தாங்கன்னு வைங்களேன், தென் உங்கள் ஹாப்பினஸே உங்கள்கிட்ட எடுத்த மாதிரி. பட் இதுவே யூ ஆர் ஹாப்பி வித் யுவர் செல்ஃப், யூ ஆர் ஃபைண்டிங் யுவர் ஓன் ஹாப்பினஸ் ஃப்ரம் வித்தின். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெளியே இருக்க பொருள் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பட் இந்த வெளியே இருக்கிற பொருள் உங்கள் கை விட்டு போனாலும் நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. பிகாஸ் யூ ஜஸ்ட் என்ஜாய் தோஸ் திங்ஸ். உங்கள் ரிலேஷன்லையும் சரி, சுற்றி இருக்கிற எல்லாருமே சரி, நீங்கள் இந்தமாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நான் வீடு வாங்கினா சந்தோஷமாக இருப்பேன், கார் வாங்கினா சந்தோஷமாக இருந்தேன், டிகிரி வாங்கினா சந்தோஷமாக இருப்பேன், இது வாங்கினா. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்க, அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எம்டினஸ் ஃபீலிங் அப்படியே தான் இருந்துனே இருக்கும். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னர் வாய்ட் cannot be filled with any external things. இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் கிளப் படத்தில் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த நரேட்டர் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் வந்து ரொம்பவே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதாக அவர் பெட்ரூமை புதுசாக பெட்டு வாங்குறது, புதுசாக பெட்டு வாங்குறது, திங்ஸ் வாங்குறது, ஐக்கியாவில் ஃபர்னிச்சர் வாங்குறது மாரி பண்ணினே இருப்பார். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த வேறு லெவலான கோட்டு வந்துட்டு உருவாகும். The things you own ended up owning you. My insurance is probably going to cover it. So. What? Things you own end up owning you. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்ததுக்கான அர்த்தமே. அண்ட் ஹியூமன் எவால்யூஷனில் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we are not complete, we are not good enough, we want something or someone to fill the void within ourselves. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா அகெயின் டெய்லர் we are in a spiritual warன்னு சொல்லியிருப்பார். Advertising has us chasing cars and clothes, working jobs we hate so we can buy shit we don't need. We're the middle children of history, man. No purpose or place. We have no Great War, no Great Depression. Our Great War is a spiritual war. Our Great Depression is our lives. ஸோ நான் அகெயின் சொல்கிறேன், பணத்தை மேலே ஆசைப்படுவதோ இல்லை பணத்தை லவ் பண்ணுறதோ பணம் சம்பாதிக்கிறதுல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த போலீஸ் அமையெல்லாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, பணத்து மேலே ஆசைப்படக்கூடாது, பணனாலே எதிரி, மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில், மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில் என்னமோ சொல்லியிருப்பாங்க. பட் திங் இஸ், நீங்கள் மணியை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை மணி உங்களை யூஸ் பண்ணுதா? நீங்கள் ஹாப்பியாக இருந்து ஒரு பொருளை வாங்குறீங்களா இல்லை ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு பொருளை வாங்குறீங்களா? அங்கே தான் டிஃப்ரென்ஸே மாறுது. ஸோ திஸ் இஸ் ஹவு மணி ஒர்க்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் மோர் மணி, நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா ஃபார்முலா, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சால்விங் பெயின் ப்ளஸ் சேவிங் பீப்புள் டைம். அது கூட ஒரு ப்ளஸ்ஸை ஆட் பண்ணிவிட்டு சேஞ்சிங் பீப்புள் எமோஷன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வைங்களேன், தென் யூ வில் கிரியேட் மோர் வேல்யூ அண்ட் யூ வில் கெட் மோர் மணி. என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில, ஃபேக்ட், அவ்வளோதான், தட்ஸ் இட், சோல்டு. ஸோ இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும் மணி ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ ஒரு ஈஸியான விஷயன்றது. ஒன்ஸ் நீங்கள் ஹியூமன் சைக்காலஜி படிச்சிங்கனாலே போதும், எல்லாமே ரொம்பவே ஈஸியாக மாறிடும். இப்போது எல்லாம் ஓகே, பட் த மெயின் திங் தட் யூ நீட் இஸ் டிசிப்ளின், விச் இஸ் செல்ஃப் டிசிப்ளின். ஏன்னா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையாவே படிக்கணும் அண்ட் நிறையாவே படித்த விஷயத்த அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் படித்த விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி போவீங்க, 2 ஸ்டெப் பின்னாடி வருவீங்க, மறுபடியும் 3 ஸ்டெப் பின்னாடி போவீங்க, மறுபடியும் 4 ஸ்டெப் பின்னாடி வருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மாரி, ஒரு மேட்ச் நீங்கள் செஞ்சுரி அடிப்பீங்க, இன்னொரு மேட்ச் டக் அவுட் ஆவீங்க,
மேலே கீழே போயிட்டு வருவீங்க, காண்டாவீங்க, டென்ஷன் ஆவீங்க, இதை விட்டுறலாமான்னு தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நுணுக்கங்கள் பிணுக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தில் பெஸ்ட்டாக செய்யணும்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு நீட் செல்ஃப் டிசிப்ளின். நீங்கள் சொல்கிறத உங்கள் மைண்டு கேட்கணும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அதுக்கு இதுக்கு நான் ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் த கொஸ்டின் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட நிறைய பேர் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ஆன்சர் திஸ் இன் திஸ் வீடியோ. எப்படி ப்ரோ ரீல்ஸ் பார்க்கறத ஸ்டாப் பண்ணுறது? நான் ரீல்ஸில் அடிக்ட் ஆகிருக்கிறேன், ஷார்ட் டோப்பமைனில் அடிக்ட் ஆகிருக்கிறேன், எப்படி ஸ்டாப் பண்ணுறது கேட்டிங்கன்னா, இந்த எமோஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பாருங்கள். நீங்கள் என்றைக்காவது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்போது ரீல்ஸ் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறீங்களா? இல்லை. எப்போ ரீல்ஸ் பார்ப்பீங்கன்னா, ஒன்ஸ் உங்கள் டே வந்து ரொம்பவே மோசமாக போகும்போதோ, ரொம்பவே காண்டாக இருக்கும்போதோ, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது தான் நீங்கள் ரீல்ஸே பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைக்கும், நம்ம ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாகவும் ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் நீங்கள் ரீல்ஸ் பார்க்கவே போகிறீங்க. ரியாலிட்டியில் கிடைக்காத ஒரு விஷயத்த எக்ஸ்டர்னலாக ரீல்ஸில் கிடைக்கும் நம்பி நீங்கள் போகிறீங்க. அதேமாதிரி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ரீல்ஸ் அது உங்களுக்கு தருது, ஹாப்பினஸ் எக்ஸைட்மெண்ட் தருது. பட் எவ்வளோ நேரம்? ஜஸ்ட்டு 30 செகண்டு 40 செகண்டு அவ்வளோ தான் தரும். ஏன்னா எல்லாருமே நீங்கள் ரீல்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா இன்டர்னலாக உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பை ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் மூலிமா பார்த்தீங்கன்னா அடைக்கவே முடியாது. ஸோ என்றைக்கு அந்த இன்டர்னல் வாய்டை நீங்கள் இன்டர்னலாகவே ஃபுல் பண்ணுறீங்களோ அப்போது எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. எப்போ நீங்களே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வேணாம், பான் வேணாம், சரக்கு வேணாம், தம் வேணாம், எதுவுமே வேணாம். பிகாஸ் யூ ஆர் கம்ப்ளீட் வித்தின் யுவர் செல்ஃப். இப்போ எனக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார சொன்னீங்கன்னு வைங்களேன், நான் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி உட்காந்து இருப்பேன் வித்தவுட் எனி டிவைஸ் ஆர் எனி திங். பிகாஸ் ஐ ஆம் ஃபீலிங் கம்ப்ளீட் வித்தின் மை செல்ஃப். That's the answer to stop watching reels. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சரிதான். சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்டாக இருந்தால் பரோட்டா ஒட்டா.